ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டில் வந்து சாம்பார் தான். சாம்பாருக்கு என்ன தொட்டுக்கன்னா ஒரு கூட்டும் ஒரு வறுவலும். நம்ம என்னதான் டெய்லி சாம்பார் வச்சாலும் சாம்பார்னா ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, ஏன்னா நம்ம ரெகுலராக செய்கிற தொட்டுக்கையெல்லாம் பிடிக்காது. உருளைக்கிழங்கு வறுப்போம், வாழைக்காய் வறுப்போம், இந்த மாதிரி பொரியல் ஏதாவது ஒரு பொரியல் செய்வோம். நம்ம தொட்டுக்கையை மாற்றி மாற்றி செஞ்சோம்னா, அது விதவிதமாக செஞ்சோம்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்ன நான் தொட்டுக்க பண்ண போறேன்னா, இந்த புடலங்காயை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. புடலங்காய் பொரியல்லாம் இதையே கூட்டு அதோட சவுசவு போட்டு கூட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் செய்ய போகிறோம். அடுத்தது கோவக்காய் வந்து ரவுண்டாக போட்டு அறியாமல் இல்லை கத்திரிக்காய் மாதிரி நீளமாக அரிஞ்சு நம்ம எண்ணெய் சட்டியில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லில் மாற்றி அதை நல்லா கிறிஸ்பி ஆக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு தொட்டுக்கையுமே. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து சவுசவும் புடலங்காயும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு அது மேலே வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் பாசி பருப்பு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் பாதி தக்காளி, பாதி போதும், ரொம்ப புளிக்கும் முழுசாக போட்டாக்க பாதி போதும். இப்போ இதை தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ சாம்பாருக்கு காய் வேக வச்சுக்குவோம். அதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், சவுசவு, அப்புறம் மொச்சக்காய் எல்லாம் போட்டேன். இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்கிறேன். இது வச்சிட்டோம்னா நைட்டு தோசைக்கும் நல்லாயிருக்கும். அது அதனால தான் இந்த சாம்பார் அடிக்கடி வச்சிடுறது. அப்புறம் சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், உப்பு போட்டுக்கலாம். நல்லா காய் வந்தோன்னா பருப்பு சேர்ப்போம். மூடி வச்சிடுவோம். இப்போ கோவக்காயை போட்டுடலாம். கோவக்காய்க்கு பாதி தக்காளி போதும், ஏன்னா அதுவே புளிக்கும். தக்காளி போட்டாச்சு. இப்போ சோம்பு, இப்போ கோவக்காயை வந்து இந்த நீளமாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு கோவக்காயை 2ஆ, அப்போ தான் இந்த வறுவல் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, இது நல்லா காரமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1½ ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சத்தூள், தக்காளி ஏன் கம்மியாக போடணும்னா இதுவே லைட்டாக புளிக்கும். கோவக்காய் வந்து கொஞ்சம் புளிக்கும். அது மாதிரி கோவக்காய் வாங்கி நீங்கள் அன்னைக்கே செய்கிற மாதிரி இருந்தால் ஓகே. 2 நாள் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா அரிஞ்சே வச்சுருங்க, இல்லாட்டி பழுத்து போயிடும். கோவக்காய் வந்து ஒரு நாள்லேயே பருத்துரும். வாங்கும் போதே காயாக வாங்கினீங்கன்னா ஒரு நாள் தாங்கலாம். இப்போ கொஞ்சம் இதாக வாங்கினீங்கன்னா அன்னைக்கே பழுத்துரும். அதனால் வாங்கி அன்றைக்கி செய்யலைன்னா கட் பண்ணி வச்சுருங்க உள்ற, அப்போ வந்து பழுக்கவே பழுக்காது. இது வாங்கி உடனே அரிஞ்சு அந்த இதெல்லாம் லைட்டாக பழுத்துருக்கு பாருங்கள். இப்போ அரிஞ்சது தான், இப்போ வாங்கிட்டு வந்தது தான், அதுவே பழுத்துருக்கு. 2-3 காய் வந்து லைட்டாக பழ மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பருப்பை சேர்த்தல், காய் வந்துருச்சு. புளி ஊற்றிடலாம். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது, இல்லாட்டி புளிக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் இந்த சாம்பார்.
அதனால் இந்த சாம்பார் வச்சா நான் கூட வச்சுருவேன். நைட்டிக்கு டிஃபனுக்கு ஒரு தொட்டுக்கையாச்சுன்னு. ஏன்னா நான் சாம்பார் பொடி மாதிரி இந்த இது அரைச்சி ஊற்றுறோம்ல, அதனால் நல்லாயிருக்கும் கடை சாம்பார் மாதிரி. இது தாளிச்சிடுவோம். ஒரு கொதி வந்தோடனே தாளிக்கணும். கோவக்காய் என்னாச்சுன்னு தெரியல. கோவக்காய் வெந்துருச்சு. இதிலே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை தோசைக்கல்லில் போடணும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அப்படியே தோசைக்கல் எல்லாம் மாற்றிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எண்ணெய் இதுக்கு நிறையா தான் வேணும். ஏன்னா ஊற்றுறதுக்கு ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கம்மியாக ஊற்றினா சாதாரணமாக இதிலே வறுத்தோம்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி வறுக்கலாம். இந்த மாதிரி வறுவலுக்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஒரு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஊற்றவே வேண்டியதில்லை. எண்ணெய் கத்திரிக்காம்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிண்டி விடணும். அவ்வளோதான். கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம், வரமிளகா, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, இப்போ பெருங்காயம். நான் பருப்போடையே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுருவேன். தாளிக்கிறப்ப போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக போடுவேன் தாளிக்கிறப்பையும். குழம்பு வைக்கணும். அப்புறம் தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு. வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய், அப்புறம் வந்து மிளகு, முழு கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஜீரகம், சோம்பு எல்லாம் ரைட்டாக வறுத்துட்டு அதோட தேங்காயும் போட்டு வறுத்துட்டு இதோட அரைச்சிடுவேன். அவ்வளோதான் அரைச்சி விட்ட சாம்பார். சாம்பார் ரெடி. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லி போட்டுக்குவோம். மூடி வச்சு. ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. கோவக்காய் திருப்பி விடணும். தோசை திருப்புற மாதிரி திருப்புங்க, நல்லா கிறிஸ்பியாக. வீடியோவில் தெரியாது, இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ரஃப்பாக இருக்கும் திருப்பும் போதே. அந்த கிறிஸ்பி தான் இதுக்கு டேஸ்ட்டே. உள்ற ஆனால் சாஃப்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக, உள்ற சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு கோவக்காயை வந்து 2 அறிய சொன்னேன். இது ரசத்துக்கு வந்து செம்மையாக இருக்கும். எல்லாத்துக்குமே சூட்டாகவும் ரசத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சவுசவை கூட்டு செஞ்சுருவோம். இந்த குக்கரில் வச்சு எடுத்தோம்ல பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் 3/4 பங்கு தான் இந்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வெந்திருக்கணும். ஆனால் வெந்திருக்கும், நெத்து போதும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கூட்டு நல்லாயிருக்கும். தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் அதில் சேர்க்கணும். இப்போ தாளிச்சிருவோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். வரமிளகா போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பும் போடுவோம்.
மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் போடணும். மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு. மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போடணும். அதுதான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்குவோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா கூட்டு ரெடி. ஏன்னா காயெல்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதனால ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் ஒன்று சேர்றதுக்காக. கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, கூட்டு ரெடி. இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எப்படி இருக்குது, தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும். இது சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். அதுமாரி சொரக்காயில் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த ரசம் வச்சுட்டா சமையல் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி, கூட்டு ரெடி, சாம்பார் ரெடி. சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லாம், பசி இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காய் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் டேஸ்ட் சொல்கிறேன். கோவக்காய் எப்படி இருக்கு பாருங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக இருக்கும். சாப்பிடு. சூப்பராக இருக்கு. உள்ள நல்லா சாஃப்டாக, வெளியில் ரஃபாக நல்லா இருக்கும். அவனுக்கு வந்து கோவக்காயே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் லைக் பண்ணுங்க. பாய். எப்பவுமே கரெக்டாக சொல்லிடுறா. பாய்.